நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் தள்ளாடும் போதையில் சாலை நடுவே அட்டகாசம் செய்த குடிமகனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கிராமங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகள் சூழ்ந்த பகுதியாக இருப்பதால் திசையன் விளையில் எப்போதும் மக்கள் நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். இந்த நிலையில் இரவு 7 மணி அளவில் போதை ஆசாமி ஒருவர் திடீரென சாலை நடுவே படுத்துக் கொண்டும் மற்றும் சாலையில் அங்குமிங்கும் நடந்தபடியும் ரகளை செய்து கொண்டிருந்தார். இதுகுறித்து பொதுமக்கள் காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்களே அவரை சத்தமிட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். அதிக மக்கள் நடமாடும் இடத்தில் ஏவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் மெத்தனமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் விமர்சித்திருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். ஆண்டிக்காடு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் மதுபோதையில் பள்ளிப்பாளையம் நோக்கி காரை ஓட்டி சென்றுள்ளார். அப்போது லாரி உள்ளிட்ட வாகனங்களின் மீது இடித்துவிட்டு நிற்காமல் சென்றுள்ளார். எனினும் அப்பகுதி மக்கள் தங்கள் வாகனங்களில் விரட்டி சென்று ஜீவாசட் என்ற பகுதியில் மணிகண்டனின் காரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விடிய ஆட்சியில் அதிகரித்துள்ள மது விற்பனையால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் கால்நடைகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். சுற்றுலா நகரமான உதகையில் மாடுகள், குதிரைகள் உள்ளிட்ட வளர்ப்பு கால்நடைகள் நகரின் முக்கிய வீதிகளில் சுற்றித் திரிவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு கால்நடைகளின் தாக்குதலுக்கு ஆளாகி விடுவோமோ என்ற அச்சத்துடன் சுற்றுலா பயணிகள் நடமாடி வருகின்றனர். கால்நடைகளின் நடமாட்டம் குறித்து தொடர்ந்து பலமுறை புகார் அளித்தும் விடியா நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்கு உட்பட்ட திருக்கஞ்சூர் பகுதியில் இரவில் வீதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த 2 வாரங்களில் மாடுகள் முட்டி 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நகராட்சி நிர்வாகமும் துறை சார்ந்த அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.